சிஏ எக்ஸாம்ஸ்க்கு இன்னொரு 40+ டேஸ் இருக்குங்க. எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் பெஸ்ட்டா இல்லை கான்செப்சுவல் கிளாரிட்டி பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டாப்பிக்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், ப்ரியாரிட்டி எது, அப்படியெல்லாம் பார்த்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் மட்டுமே நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ல போறீங்க, கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லாமல் அப்படின்னா உங்களால் ஆவரேஜ் மார்க்ஸ் மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். தட் இஸ் நாட் மோர் தென் 50. இன்கேஸ் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டியும் இருக்கு, ப்ளஸ் நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச்சும் போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 80+ அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஒரு பேப்பரில். ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்ளம் பேப்பர்ஸுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி ப்ளஸ் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் போய்க்கோங்க. தியரி பேப்பர்ஸுக்கு எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் மட்டும் போய்க்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராப்ளம் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் மட்டும் போகிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் நமக்கு ஏதாவது ஒரு புது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ புது பாயிண்ட்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்மளால் இன்டர்பிரட் பண்ண முடியாது நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச் மட்டும் போயிருந்தீங்கன்னா. அதனால ப்ராப்ளம் பேப்பர்ஸுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி ப்ளஸ் எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச்சும், தியரி பேப்பருக்கு எக்ஸாம் ஓரியன்டட் அப்ரோச்சும் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்ரிகேட்டில் ப்ராப்ளம் இருக்காது. ஆல் தி பெஸ்ட்.